ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியோட வணக்கம். ஐபிஎல் ஆரம்பித்து ஒரு கோலாகலமான ஒரு கண்டிஷனில் இருக்க போகும்போது எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் ஒரு டவுட் தான். இது உண்மையிலேயே ஐபிஎல் தானா, இல்லை இது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இப்படி இருக்குதா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மீம்லாம் பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படி நம்ம முன்னாடி ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தோமே, ஷாம் அவர் சொல்லியிருந்தாரு ஐபிஎல் பிஎஸ்எல் மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா பிஎஸ்எல் ஏன் அவர் கம்பேர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் சொல்லிடுறேன். பிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் அங்கே பிச்சு மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அங்கே ஸ்பின் பிச்சு, ஃபாஸ்ட் பவுலர் பிச்சு, பிளாக் சாயில், ரெட் சாயில், ஸ்பாஞ்சி பவுன்ஸ் பிச்சு அப்படின்லாம் மேக்ஸிமம் கிடையாது. மேக்ஸிமம் ரால்பிண்டி ஸ்டேடியமில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டர்ன் இருக்கும். அது போக வேறு எந்த ஸ்டேடியம்லையும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு கொஞ்சம், ஃபாஸ்ட் பவுலர்லாம் இல்லை, எல்லா பவுலருக்கும் அடி தான் விழுகும். ஸோ பேட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிச்சு அப்படி மாறி இருக்குதா, இல்லை பேட்டர்ஸ் ஐபிஎலுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்களா. ஐபிஎல்லாம் அட்டி எல்லாமே இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு நுழைவு கேட்டு அந்த மாஸ்டர் படத்தில் ஜேடி எப்படி தொடர்ந்து இது பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி தான் கிட்டத்தட்ட சொல்லியே ஆகணும். பட் ஆனால் ஓகே, அது வேறு விஷயமா இருந்தாலுமே இந்த டவுட் எனக்கு இருக்குது. உண்மையிலே பேட்டர்ஸ் பயங்கரமாக ட்ரெயின்ட் ஆகி வந்திருக்காங்களா ஐபிஎலுக்கு, இல்லை பவுலர்கள் அவ்வளோ மோசமாக போடுறாங்களா, இல்லை பிச்சு அப்படி இருக்குதா அப்படின்றது இப்போ வரைக்கும் அந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் தரமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். இப்போ இது ரிலேட்டடாக எதுக்கு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட விஷயத்தில் ஃபாரின் பேட்டர்ஸோட இம்பேக்ட் ரொம்ப முரட்டுத்தனமாக மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக இம்பேக்ட் பிளேயர்ன்றது வேறு. நான் சொல்கிற இம்பேக்ட் இப்போ தான்ப்பா வந்திருக்கிறாங்க, தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய இம்பேக்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்க பண்ணால் கண்டிப்பாக தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்க டீம் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம ஒரு 5 பிளேயர் எடுத்து வச்சுருக்கிறோம். சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணனா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. நம்பர் 1 டிராவிஸ் ஹெட்டா சுனில் நரைனா அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ளே கேள்வி ஓடிட்டு இருக்கும்போது, சுனில் நரைனை விட டிராவிஸ் ஹெட் ஒரு விதத்தில் மேல். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, அட்டாக்கிங் மோடில் சுனில் நரைனை டிராவிஸ் ஹெட் இன்னும் முரட்டுத்தனமான ஒரு பிளேயர். ஆல்ரவுண்டர்ப்பா சுனில் நரைனா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருந்தாலும் பரவாயில்ல. டிராவிஸ் ஹெட் ஒரு ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும். அது போக இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் நான் லேட்டாக சொல்கிறேன். ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஐபிஎல் ஆறாரு. ஆர்சிபிக்கு எடுத்தாங்க, யூஸ் பண்ணலை, 2 மேட்ச் ஆட வச்சாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. பட் இந்த வருஷம் ஐபிஎல் அவர் என்ன நினச்சி வந்தாருன்னு தெரியல. 2021 இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு போனாலே நான் அடிப்பேன்ற மாதிரி கிட்டத்தட்ட தரமான ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. முக்கியமாக சொல்ல போனோம்னா அவர் போன மேட்ச் சேஸில் தான் அடியில்லை. ஸோ அதான் ஒரு குட்டி வருத்தம். மேபி ஒட்டுமொத்த எஸ்ஆர்ஹெச் டீமுக்குமே சேஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் எனக்கு தெரிஞ்ச கமிட்ஸ் இப்படி ஒரு சிம்பிளை வச்சுட்டு அடுத்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், சொல்ல நடந்தாலும் நடக்கலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவம். T20 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம ஐபிஎல் சர்வாக அவருக்கு சம்பளமும் கொடுக்குறோம். இங்கே ட்ரெயின் ஆகிருக்கடா தம்பி அப்படின்னு ட்ரெயினும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம 1/ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் நினைக்கிறேன். சுனில் நரைனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஒரு ஓவரால் கோட், ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மரு, ஒரு பேட்டிங்கில் சூப்பராக அடிப்பாப்பில். கௌதம் கம்பீர் இந்த டெக்னிக்கை மறுபடியும் கொண்டு வந்தது அவருக்கு அட்வான்டேஜாக இருந்ததுன்னு தெரில, கேகேஆருக்கு ஒரு தரமான அட்வான்டேஜாக இருந்திருக்கு. முக்கியமாக மற்ற பேட்டர்கள் எவ்வளோ தான் அடித்தாலும் நரைனோட ஒரு இம்பேக்ட் ஒட்டுமொத்த டீமையுமே பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக அவர் ஒரு 15 பந்துகளுக்கு 50 அடித்தாலும், இல்லை ஒரு 40 பந்துகளுக்கு 100 அடித்தாலும், எப்படிலாம் பார்த்தாலும் வேற ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணா அதை விட்றான் சுனில் நரைனா பொல வளர்ந்தார் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் பேசவே தோணுது. அந்த மாதிரி தான் பேச வைக்கிறார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ முக்கியமாக அவர் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறது. என்ன தான் ஒரு சில பால்கள் பவுன்ஸ் போட்டு அவுட் எடுத்தாலும் எங்கே போட்டாலும் அடிக்கிறாரு. நான் சென்னை 28 அடி அவன் எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ற டைலாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ சுனில் நரைன் அண்ட் டிராவிஸ் ஹெட், ஸோ 2 பேருமே ஒரு தரமான பேட்டர்கள். 2 பேருமே நம்மளோட நம்பர் 1 பொசிஷனில் நிற்கிறாங்க. நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே இவரும் ஒரு இளம் கன்று தான். இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இவரும் ஒரு இளம் கன்று. ப்ரோட்டீஸ் பேட்ஸ்மேன். இவரை எதுக்கு 2வது இடம் வச்சேன் அப்படின்ற ஒரு காரணம் இவர் ஒரு மிடில் ஆர்டர். அது போக டீமுக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சமெல்லாம் இல்லை, நிறைய ரன்னு தேவைப்படுதோ அப்போல்லாம் மேக்ஸிமம் இவரோட இம்பாக்ட் வந்துடுது, அதுவும் கம்மியான பந்துகளில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரோட பேர் ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ். SA20 ஒரு தரமான சம்பவம். அது போக சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்லேயும் இப்போ அவங்க கொஞ்சம் T20 ஆடிட்டு இருக்கிறாப்புல. பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு ஃபைண்ட் இங்கே டெல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தரமான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு பவுலிங்கும் பண்ணுவாப்புல, ஃபீல்டிங் சொல்லவே தேவையில்ல. ஆஸ்திரேலியன், அதுக்கப்புறம் இந்தியன், அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 3 டீம்லையுமே நீங்கள் ஒரு
ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்துக்கலாம். அது என்ன இந்த வென் டயக்ராம்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இதுங்க வந்து இந்தியா, இங்கே வந்து ஆஸ்திரேலியா, இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, 3க்கு நடுவில் என்ன இருக்குது, அதுதான் ஃபீல்டிங். ஏன்னா 3 டீம்லேயுமே ஒரு குவாலிட்டியான தரமான ஃபீல்டிங் இருக்கும். அதை வந்து கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரோட்டீஸ் வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணாமல் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோட ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அது போக வந்து பவுலிங்காக இருக்கட்டும். பவுலிங்கில் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மேட்ச்சுக்கு முன்னாடி 2 மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு தரமான 2 விக்கெட் எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த டெல்லியுமே வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இம்பேக்ட் பண்ணுறது அவரோட டீமுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப சூப்பரான முக்கியமான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இனிஷியல் டைமில் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலும் தட்டுச்சாரு பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு 37 பந்துகளுக்கும் 40 பந்துகளுக்கும் அந்த ஒரு 86 ரன்கள் அடிப்பார். தரமான ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு கிடைச்ச ஒரு புஷ்ஷே வேற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிளேயர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவரும் டெல்லியை சேர்ந்தர் தான். இவருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு யங்ஸ்டர், பயம் மரியாதை சிறுவன். பிபிஎல்ல வந்து கலக்குன்னு கலக்கி எனக்கு தெரிஞ்சு 400 ரன்கள் அடிப்பார்னு நினைக்கிறேன். 400 ரன்கள் அடித்து அடுத்த கையோட வந்து ஒரு ஓடிஐ டெபியூட், அதுக்கப்புறம் ஒரு T20 டெபியூட். அதுக்கடுத்து வந்து நேராக ஐபிஎல்ல வந்து சைன் பண்ணி உள்ளே வந்தாங்க. அதாவது டிராஃப்டில் இருந்து உள்ளே வந்திருக்கிறாரு. முக்கியமாக வந்து இவரை வந்து நம்ம சொல்லியிருந்தோம், டெல்லி வந்து இவரை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 3 பிளேயரை வச்சுருந்தோம். 3 பிளேயர் வச்சுருந்த நிலமையில வந்து இவரை வந்து மெயின் பாயிண்டாக வச்சுருந்தோம். நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்ததில்ல, அதில் வந்து இவர் எடுத்துருந்துருக்கிறாங்க. அப்படின்றப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு. யாருன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர். இவரை வந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. முக்கியமாக ரீசெண்டாக எம்ஐ கூட நடந்த மேட்ச்சில் கூட வந்து பொறின்னு பிடிச்சாரு. 87 ரன்கள் சொலையா அடிச்சிருக்காரு. மனுஷன் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஃபார்மெட்டாக இருக்கட்டும் கோட் பவுலராக திகழ்கிற நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட முதல் பால் என்னதான் ஸ்லோ பால் அப்படின்னு சொல்லி 1000 சொன்னாலும் பும்ராவை எதிர்க்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். எங்கே போட போகிறான்ற ஒரு பீதி எல்லா பேட்ஸ்மேனும் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி மனுஷன் ஒரு சொலையா ஒரு 6 அடிச்சு நான் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. வேர்ல்டு T20 வர வருது. டேவிட் வார்னா, டிராவிஸ் ஹெட்டா, இல்லை இவரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குது. ஸோ அவன் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆஸ்திரேலியா. ஓகே, இவர் தான் வந்து நம்மளோட 3வது. ஹென்ரிச் கிளாசன் 4வது. ஸோ இவரை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு தரமான சம்பவம் வந்தோடனே அதை தட்டார் புட்டார்னு அடிச்சு ஒட்டுமொத்த கிரவுண்டிங் அதிகலங்க வச்சார். SRH சார்பா சூப்பரான ஒரு இதாக தெரிஞ்சது. ஆக்சுவலாக அப்போ டிராவிஸ் ஹெட் வரல. டிராவிஸ் ஹெட்டோட இடத்த வந்து கிளாசன் தான் நிரப்பிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் வந்து SRH கொஞ்சம் பெருமிச்சு விட்டாங்க, அப்பா நல்ல பிளேயர் தான் எடுத்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே தாண்டி கீப்பிங்லேயுமே வந்து ஒரு சூப்பராக கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் சிக்க மாட்டேன். ரீசெண்டாக 2-3 மேட்ச்சில் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கல. அவர் வந்து இனிஷியல் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 1s 2s சொல்லி மாற்றினார்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஆல் ஓவராக வந்து ஃபாரின் பிளேயர் வரிசையில் வந்து இவரோட இம்பாக்ட் வந்து டீம் அப்படியே பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது போக வந்து SRHோட கேப்டன் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் வார்த்தையில் சொல்லணும்னா, என்னை பற்றி எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. இவர் தான்ப்பா 20-25 கோடி, சாரி இவர் தான் வந்து 20.5 கோடி போனாரா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கெலாம் வந்து இப்படி ஃபிங்கர் லிப் ஆன் த மவுத் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தொடர்ந்து சம்பவம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பேட் கமின்ஸ். அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், பவுலர்ஸை யூஸ் பண்ணுற யுக்தியாக இருக்கட்டும். ஸோ புவியும் நட்டுவுமே வந்து ஒரு ரீபர்த் பண்ணி தான் வச்சுருக்காரு முக்கியமாக சொல்லணும். ஏன்னா 2022லேயும் 2023லேயும் வந்து அந்தளவு 2 பேருமே எஃபெக்டாக அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு பண்ணல. பட் புவியும் நட்டுவுமே வந்து இப்போ இந்த டைமில் வந்து பயங்கரமாக ஜொலிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம முழுக்க நான் பேட் கமின்ஸ்க்கு கொடுக்கலாம். முக்கியமாக SRHுமே வந்து ரீபர்த் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எப்பேற்பட்ட அடிமட்டத்தில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இப்போது SRH இங்கே ஒரு டாப் 4 டாப் 5 இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேட் கமின்ஸும் ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம டாப் 5 அப்படின்ற ஒரு செலெக்ஷன். இருக்காங்க இன்னும் ஆண்ட்ரே ரசல் இருக்காப்புல, அது போக வந்து இன்னும் உங்களுக்கு இதர பிளேயர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து டாப் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஒரு இம்பாக்ட் ஒட்டுமொத்த டீமையும் பாதிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. மத்திஷா பத்திரானா கூட இருக்காரு. பட் ஆனால் வந்து அவரோட இம்பாக்ட் தவிர்த்து எப்படி சொல்கிறது, அப்பப்போ யூஸ் ஆகுதை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக சிஎஸ்க்கு அது யூஸ் ஆகலை அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஒரு சைடு வந்து பேட்டிங் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங்கில் அந்த இடத்துல வந்து ஒரு சில மேட்சஸ் துஷார் தேஷ்பாண்டே காப்பாற்றி கொடுத்தாப்புல. ஓகே, தீபக் சகர், சர்துல் தாக்கூர் வந்து லீக் பண்ணாலும் அவங்களும் விக்கெட் எடுக்கிறாங்க. பத்திரானா வந்து ஒரு மேட்ச் பயங்கரமான இம்பாக்டாக இருந்தது. அவரோட இம்பாக்ட் இருக்குது. பட் டாப் 5ல என்னோட டாப் 5ல வந்து அவரோட பொசிஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அந்த மாதிரி இல்லை. அண்ட் ஜெரால்ட் கோட்ஸே அவருமே இருக்கிறார், நம்ம டாப் 10ல் இருக்காரு. பட் நம்ம பேசுகிற டாப் 5. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டாப் 5 இந்த ஃபாரின் பிளேயர்ஸாக இம்பாக்ட் பண்ணலாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது மிட் சீசன் தான், ஒட்டுமொத்தமாக அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடும், அதையும் பார்த்துருங்க. ஸோ வேறு ஒரு வீடியோலேருந்து அருண் சந்திரன். அன்டில் தென் பாய்.